சமுக்கு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வீரசிங்கம் பேசுகிறேன். சென்ற காணொளியில நாம சினிமாவில் எப்படி ஒரு முக்கியமான இன்னைக்கு பிரபலமாக இருக்கக்கூடியவர்கள் அன்றைக்கு எப்படி எல்லா சினிமாவில் வந்தாங்க, அவங்களுக்கு இயற்கை எப்படி எல்லாம் உதவியாக இருந்தது அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பேசணும். பாரதிராஜா பற்றி பேசணும். எஸ்.ஏ. ராஜகண்ணுக்கும் பாரதிராஜாவுக்கும் என்ன உறவு, எப்படி வந்ததுன்னு. அதே மாதிரி இளையராஜாவுக்கு இளையராஜாங்கிறது அது ஒரு பெரிய காட்டாறு. அதுக்கு பல்வேறு விதமான ரூட்டை, பல்வேறு பாதைகளை, தடங்களில் இருந்தவர் வந்திருக்காரு. பாவலர் வரதராஜன் அவர்களுடைய அந்த வழிநடத்துதலில் வந்தவர். அவர் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவங்க ட்ராக் மாறுது. அப்போ சென்னைக்கு எப்படி வரணும், நண்பர் பாரதிராஜா ரொம்ப பயங்கர ஸ்பீடில் இருக்காரு, நிச்சயமா அவரோட நம்ம சேர்ந்து போகலாம், அல்லது நம்மோடு சேர்ந்து அவர் வரலாம், ஆனால் ரெண்டு பேருமே சேர்ந்து பயணிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, பாரதிராஜா ஏன் திடீர்னு கிளம்புனாருங்கிறதுக்கெல்லாம் கதை இருக்கு. அது நல்ல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இருக்கு. அது ஒரு தனி டாபிக்கா நம்ம பேசலாம். அவர் கிளம்பிட்டாரு. யாருக்கு? இவங்க இளையராஜா, அவங்க அண்ணன் தம்பி யாருக்குமே சொல்லாம முன்னாடியே கிளம்பி வந்துட்டார். சென்னைக்கு வந்துட்டாரு. சென்னைக்கு அங்கிருந்து கடிதம் எழுதுறாரு. இவங்களுக்கு ஒரே சர்ப்ரைஸு. ஆனா அவர் வேற ஒருத்தரை பாக்குறாரு. அது சென்னைக்கு அவர் யாரை பார்த்தார் அப்படிங்கிறத டாபிக்கே தனியா ஒரு விஷயமா பேசலாம். பட் இந்த டாபிக் அதுக்கு சம்மந்தம் இல்லை. சென்னை ஒரு கிட்டத்தட்ட நாடகம் போடுறது, மயிலாப்பூர்ல போய் ஒரு நண்பர் மூலமா மயிலாப்பூர்ல போய் தங்கியிருந்தது, சினிமாவுக்கு நிறைய வாய்ப்பு தேடி அலைஞ்சது, ரூம் கிடைக்காம அங்க இங்க இருந்ததெல்லாம் இருந்தது ஒரு கதை. அது அப்படி இருக்கும்போது இப்ப இவங்க சரி நம்ம இன்னமும் இங்க இருந்தா வேலைக்காகாது, நாம சென்னைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா கிட்ட சொல்ல, அவங்க அம்மா அவங்க வச்சிருந்த அந்த ரேடியோவை விற்று, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி, 400 ரூபாய்க்கு ரேடியோவை விற்றுட்டு இவங்க கையில் கொடுத்துருக்காங்க. சமைச்சு கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுட்டு இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. அதை கூட சொல்லுவார், ஒரு 100 ரூபா கூட அம்மா கிட்ட நான் கொடுக்கல, எனக்கு அது தோணலை அப்படிலாம் சொல்லுவார். இவங்க என்னன்னா, பண்ணைபுரத்துல இருந்து நேரா சென்னைக்கு வராம ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. மதுரைக்கு போயிட்டு அங்க ஏதாவது கச்சேரி பண்ணிட்டு அங்க கொஞ்சம் காசு கிடைச்சா அதை எடுத்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டு நம்ம சென்னைக்கு போவோம், வெறும் 400 ரூபா நமக்கு பத்தாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மதுரைக்கு போயிட்டாங்க. மதுரைக்கு போய் கட்சி ஆஃபீஸு, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸு, அங்க போய் தங்குறதுக்கு கேட்டிருக்காங்க. இங்கெல்லாம் தங்க முடியாது அப்படின்னு அங்க சொல்லிட்டாங்க. இங்க சொன்ன உடனே இது இவங்களால எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் ராஜா சார் ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா, அவரு அப்போலேருந்து இப்பவும் ஒரே மாதிரி தானே. ஒரு கேரக்டருங்கிறது சிறு குழந்தையிலேருந்து அது அப்படியே கடைசி வரைக்கும் அப்படித்தானே இருக்கும். அவர் ரொம்ப பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. என்னையா இந்த கட்சிக்கு எங்க அண்ணன் அவ்வளவு உழைச்சிருக்காரு, எங்க அண்ணனோட சேர்ந்து நாங்கெல்லாம் உழைச்சிருக்கிறோம், நாங்க இந்த கட்சியில இந்த ஆபீஸ்ல தங்கலாம் அப்படின்னு கேட்டா தங்குறதுக்கு இடம் பர்மிஷன் இல்லைங்கிறாங்க. ஒரு நிமிஷம் கூட மதுரையில் இருக்க வேண்டாம், கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. அப்படி போற வழியில வர்ற வழியில ஆர் செல்வராஜ் பார்த்துருக்காரு. சென்னைக்கா போறீங்க, போங்க போங்க, போய் எங்க பட்னியா கிடந்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவரு போய் பட்னியா கிடந்து திரும்பி வந்திருக்காரு. அதனால அந்த அனுபவத்தை அவர் சொல்ல, கங்கை அவரெல்லாம் பயந்து என்னன்னா இப்படி சொல்றாரு அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நம்ம நண்பன் இருக்கா, நம்ம பாரதி இருக்காப்புல, பார்த்துக்குவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க. வந்தா டேரக்டர் ரூமுக்கு காலையிலே விடிய காலத்துல நிக்கிறாங்க 3 பேரும். டேரக்டர் அவங்கள ரிசீவ் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க போகுது அவங்க வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த பெரும்பாலும் தமிழ் சினிமாவிலேயே அதிகம் தெரிஞ்ச ஒரு கதை என்னன்னா, பாரதிராஜா இளையராஜாவுடைய கதை தான். அவ்வளவு விஷயம் அனைத்தையுமே அவர்கள் ஊடகங்களை சொல்லியிருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதையும் தாண்டி சில விஷயங்களை நம்ம பேசுறோம். இப்படி இருக்கும் பொழுது பாரதிராஜா ஒரு சில பேர்ட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்றாரு. இதுக்கிடையில எஸ்பி பாலசுப்ரமணியத்தை இளையராஜாவுக்கு பாரதிராஜா தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு.
அப்போ எஸ்பிபி வந்து அப்கமிங் சிங்கர் ஒரு 2 பாட்டு பாடிட்டு கச்சேரிகள்லாம் வாசிக்கிட்டு இருக்கும் போது கச்சேரிகளுக்கு இசையமைக்கிறதுக்கு இவங்க போறாங்க. அப்போ அந்த ஹார்மோனிய பட்டியெல்லாம் இவர் தூக்கிட்டு போறான், பாரதி ராஜா தூக்கிட்டு போறான். ஒரே ஒரு கார்ல போய் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி தப்பிச்சு வந்ததெல்லாம் ஒரு கதையா அவரே சொல்லியிருக்காரு. அது மாதிரி எல்லாம் அவங்க வந்து ரொம்ப சிரமப்பட்டு அவங்களுடைய சர்வைவல் போயிட்டு இருக்கு. சினிமாவில் மியூசிக் டைரக்டர் ஆயிடுவோம். இன்னொரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயத்த நான் அதாவது ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்க வேண்டியது இப்ப சொல்றேன். வந்ததும் வராதுமா நேரா எம்எஸ் விஸ்வநாதன் போய் பார்த்துருக்காங்க. எம்எஸ் விஸ்வநாதன் போய் பார்த்து அவர்கிட்ட விஷயத்த சொன்னோம்னா நம்ம அசிஸ்டண்ட்டை சேர்த்துக்குவாருன்னு சொல்லி அங்க போய் பட்டினப்பாக்கத்துல ஒரு சாந்தம் பக்கத்துல தான் ஒரு சார் ஐயா வீடு, எம்எஸ்வி வீடு. காலையிலே போய் இவங்க 2 பேர், இவங்க பாரதி ராஜா, அதாவது பாரதினா இளையராஜாவுடைய பாணியில சொல்றேன், இவங்க எல்லாமே போய் காத்திருக்காங்க. எம்எஸ்வி வருவாருன்னு எம்எஸ்வி வந்திருக்காரு. வந்ததும் கார்ல ஏறி போயிருக்காரு. என்னையா அவரு போயிட்டாரு, பார்க்க முடியலையா? இல்லையா, வாயா போவோம்யா, எப்பயும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்புறமா சரி, நமக்கு தெரிஞ்சவர் தான் ஜேகே இருக்காரு, ஜெயகாந்தன் பார்த்தோம்னா அவரு ஏதாவது நமக்கு உதவி பண்ணுவாரு, ஏதாவது ஒரு வழி சொல்லுவார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்க வந்திருக்காங்க. ஜேகேயும் இவர்களை வந்து நல்ல உபசரித்து வரவேற்று உட்கார வச்சு என்ன சாப்பிட்றீங்க அப்படிலாம் கேட்டிருக்காரு. அதெல்லாம் இல்லை, நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொன்னார். ஐயா வந்து தோழர், நான் சினிமாவுக்கு வரலாம், இசையமைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நல்ல விஷயமாச்சே அப்படின்னு இருக்காரு. அதான் உங்களை நம்பிதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மால் ஜேகே பயங்கர டென்ஷன் ஆகி, நீங்கள் எதற்கு என்னை நம்பி வந்தீர்கள், உங்களை நம்பி அல்லவா வர வேண்டும் அப்படி எல்லாம் சொல்லி சத்தம் போட்டிருக்காரு. ஆகா, ஏன் பெரிய விவகாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்திருக்காங்க. பாரதி ராஜா சார் சொல்லியிருக்காரு, யோ என்னையா அப்படி சொல்றாரு, அவர் சொல்றது என்னையா தப்பு, நியாயம் தானையா, நம்ம அவரை நம்பி எப்படி வர முடியும், நம்மளை நம்பி தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே அவருடைய தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாக அவர் வந்து பேசிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு இடையில வந்து அவர் வந்து கச்சேரிகள்லாம் போறாங்க. அவர் வந்து ஹார்மோனியத்துல வந்து மிக பிரமாதமா வாசிக்கக்கூடியவர். அவங்க அண்ணன் ஆர்டி பாஸ்கர் வந்து தபேலா வாசிக்கிறவர். கங்கை அமரன் வந்து கிட்டார் வாசிப்பாரு. இதெல்லாம் போக போக கிட்டார்லாம் அவங்க போக போக அவங்க வந்து இதுலயே பாட்டு பாடி அதுலயே சம்பாதிச்சு இசை உபகரணங்கள்லாம் வாங்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்றாருன்னா, வெஸ்டர்ன் மியூசிக் கத்துக்கணும், வெஸ்டர்ன் கத்துக்கிட்டா தான் மியூசிக் டைரக்டருக்கு ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு வெஸ்டர்ன் தெரியாது, அதனால வெஸ்டர்ன் கத்துக்கணும்னு சொல்லிட்டு தன்ராஜ் மாஸ்டரை போய் பாக்குறாரு. தன்ராஜ் அப்போ வந்துட்டு லெஸ் கார்னர்ல தன்ராஜ் மாஸ்டர் வந்து இருக்கிறாரு, டீச் பண்ணிட்டு இருக்காரு. வெஸ்டர்ன் இது பியானோ இதெல்லாம், கிட்டார் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அங்க போய் இவர் போய் சேர்றாப்புல. இவரோடு உடன் சேர்ந்து பயணித்தவர் தான் இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய பி லெலின், அதாவது பீம்சிங் டைரக்டர் பீம்சிங்கோட மகன் எடிட்டர் லெலினும் இவரும் வந்து மியூசிக் மேட்ஸ். அவர் கூட அவரும் போயிருக்காப்புல. அவர் தொடர்ந்து போனாரான்னு தெரியல. ஆனா ராஜா சார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ராஜா சார் போன உடனே அது மாதிரி நான் மியூசிக் வெஸ்டர்ன் கத்துக்கணும்னு என்ன பண்ணுவேன், நான் இது ஹார்மோனியம் வாசிப்பேன், பியானோ வாசிப்பியான்னு. இல்லை தெரியாது, ஹார்மோனியமும் பியானோவும் ஒண்ணுதான், வாசி அப்படின்னு இருக்காரு. பியானோவை போய் வாசிச்சிருக்காப்புல. வாசிச்ச உடனே என்ன பண்ணிட்டாருன்னா மாஸ்டர் தன்ராஜ் மாஸ்டரையும், சரி நீ வந்து வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு இருக்காரு. இவரே நோட்ஸ் கத்துக்கிறதுக்கு போயிருக்கும் பொழுது அவருடைய பார்வையில இளையராஜாவுடைய அந்த ஸ்டைலு, வாதிச்ச திறன், இதெல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் நல்ல திறமையான ஆளா இருக்காரு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவர் வந்து வாசிக்க சொல்றது. இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீர்னு வடபழனியில இருந்து ஜி.கே. வெங்கடேஷருடைய ரெக்கார்டிங்ல இருந்து இது மாதிரி வெஸ்டர்ன் இது பண்ணணும், வாசிக்கிறதுக்கு ப்ளே பண்ணணும், அதுக்கு வந்து இவர் வரணும், தன்ராஜ் மாஸ்டர் வரணும்னு சொல்லிட்டு தன்ராஜ் மாஸ்டர் கூப்பிட்டுருக்காங்க.
இப்போ தன்ராஜ் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீனும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த கிட்டாரு உபகரணங்கள் பியானோ இவங்க மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆட்டோவில் வச்சு கொண்டு போயிருக்காங்க. அங்கே போகும்பொழுது இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி யார் இந்த பையன், சின்ன பையனா ரொம்ப துடிப்பாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஜே.கே. வெங்கடேஷ் பார்க்கும் பொழுது தன்ராஜ் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இவரு ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அவர் வாயில வந்திருக்கு. அப்படியான்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த வேலை முடிஞ்ச உடனே வந்துட்டாங்க. இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். அதுவரை தமுக்கு சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.